அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால், ராவணனை கொண்ட பாவத்தை தீர்க்கிறதுக்காக ராமர் சிவனை வழிபட்ட இடம்தான் ராமேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த ராமேஸ்வரத்தில் செய்த பாவங்களை வந்து அக்கினி தீர்த்தமான கடலில் குளிச்சுட்டு உள்ள போய் 21 தீர்த்தம் ஆடிட்டோம்னா நம்ம செய்த பாவமெல்லாம் நீங்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து பல சிறப்புகள் உள்ளது. இந்த கோயிலில் வந்து ஆயிரக்கணக்கான தூண்கள் உள்ளது. இந்த தூண்கள் வந்து ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காசியை விட புனிதமானது இந்த ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் காசியில் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுபோல் காசியிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே அர்ச்சனை பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் இங்கே இருக்குது. இந்த ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலத்துக்கு அதிக அளவில் இருக்கக்கூடியவங்க வட மாநிலத்திலேருந்து அதிக அளவில் வரக்கூடியவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்து எல்லாராலையும் வந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்டலாம் கேட்டோம்னா, அப்போ அங்கெல்லாம் நாங்கள் போல சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இந்த கோயில் வந்து எல்லாராலையும் வர முடியாது. அதுக்குன்னு கொடுப்பனை இருக்கிறவங்க தான் அந்த கோயிலுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலங்களில். ஆனால் இப்போ இருக்க காலங்களில் எல்லா வசதியும் உண்டு. அப்போ பஸ் வசதி இருக்காது, ட்ரெயினில் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாமே வசதியும் உண்டு. அதனால் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த புண்ணியஸ்தலத்தை பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய கடலில் அதிக அளவில் அலைகள் வருவதில்லை. அனைவருமே குளிக்க ஏற்ற ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடலை வந்து இந்த ராமேஸ்வரத்தில் இன்னும் பல இடங்கள் உள்ளது. ராமர் பாதம், தனுஷ்கோடி, இது போன்ற இடங்கள் வந்து நிறைய அளவில் இருக்கு. அந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இந்த ராமர் வழிபட்ட இடங்கள்லாம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் உண்டு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கண்ணியமாகவும் மற்ற அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்து ஃப்ரீயாகவும் போய் தீர்த்தம் ஆடலாம். அதுக்கு வந்து டிக்கெட் ஒரு 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் தீர்த்தம் ஆடிடலாம். அதை விட வெளியில் வந்து இருப்பாங்க, வெளியில் உட்காந்துருப்பாங்க. அந்த வெள்ளை சட்டை போட்டு ஒரு ஐடி கார்டு இருப்பாங்க. கோயிலோட அவங்க ஒரு முக்கியமானவங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து கூட்டி போய் கூடுதலாக கொஞ்சம் பணம் கேட்பாங்க. அது நம்ம தூரத்துலேருந்து வரக்கூடியவங்க வந்து ஒரு வேன் நிறையா வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றக்காக அவங்க வந்து மொத்தமாக போவாங்க. மொத்தமாக எல்லாரையுமே அழைச்சி கொண்டு போய் அந்த தீர்த்தம் 21 உள்ளுக்குள்ள வந்து 21 தீர்த்தம் இருக்குது, வெளியில் ஒரு தீர்த்தம், அதுதான் அக்கினி தீர்த்தம் கடலை சொல்லுவாங்க. அந்த 21 தீர்த்தத்தையும் வந்து நம்ம மேலே தெளித்து கரெக்டாக கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகும். இதில் நீங்கள் வரக்கூடியவங்க வந்து இந்த கலைநய சிற்பங்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் இந்த ஒவ்வொரு தூண்களும் வந்து ஒரு கதை சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இதை வந்து எல்லாருமே வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்டு நல்ல ஒரு வாழ்வை ஏற்படுத்தி சீரும் சிறப்புமாக வாழுங்கள்.